இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் வேர்க்கடலை வச்சு ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான அவல் வேர்க்கடலை லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவு லேசான வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் திக்கான வெள்ளை அவலில் கூட செய்யலாம், சிகப்பு அவலில் கூட நீங்கள் இந்த லட்டு செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் வேர்க்கடலை, 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டை நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வேர்க்கடலை கரிஞ்சிடாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு செய்யும்போது நம்மளுடைய அவல் வேர்க்கடலை லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கப் அவலையும் 2 ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமே வச்சுட்டு இதுவும் கரிஞ்சிடாமல் அவளோட நிறம் மாறிடாமல் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அவலை வறுத்தெடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போது அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதுவும் கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நம்ம லட்டு செய்யும்போது லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே சமயம் தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செய்யும்போது நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சுருக்கும் போது கூட இந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1-2 நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை பவுடர் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், அவலை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேர்க்கடலையும் 1-2 உடச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி வந்தால் போதும். இந்த அவல் வேர்க்கடலை லட்டில் நம்ம சேர்த்து செய்ய போகிற எல்லா பொருளுமே ரொம்ப ஆரோக்கியமானது தான். இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் சூப்பராக கலந்து ரெடியாகி வரும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறி வந்ததுக்கப்புறமா நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறி ரெடியாகி வந்துருச்சு. இப்போது உங்கள் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாவோ பெருசாவோ இதை லட்டு மாதிரி உருண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது சூப்பராக நல்லா உருண்டை பிடிக்க வரும். இது சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இனி உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த லட்டை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.